ஜென்ரலாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோமோ அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ டேக்ஸ் கட்டினா தான் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லீகலைஸ் ஆகும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட் போகும், மீதி உள்ள மணி நம்மளுக்கு லீகலைஸாக நம்ம அதை எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டேக்ஸ் பே பண்ணணும். இந்த கருப்பு பணம் என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிடுற கரன்சி நோட்டு தான். அதுல எல்லாமே இருக்கும். கருப்பு பணத்துக்கும் கள்ள பணத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம நாட்டோட எக்கனாமிய சீர்குலைக்கிறதுக்காக அந்நிய சக்தியோட உதவியோட பண்ற பணம் தான் கள்ள பணம். சுரேஷ் பெரியசாமி ஐஆர்எஸ், ஜாயிண்ட் கமிஷனர் இன்கம் டேக்ஸ் மும்பை. சரியா சார் வந்து இஸ் ஃப்ரம் எ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஆக்சுவலா எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வென் இட் கம்ஸ் டு சிவில் சர்வீசஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து பெரிய சொஃபஸ்டிகேட்டட் நாலேஜ் அண்ட் பேக்ரவுண்ட் வேணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு நமக்கான உதாரண புருஷர் யாரு அப்படின்னாக்கா நம்ம சுரேஷ் தான். ஆக்சுவலி என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நாட் மிகைப்படுத்துறதுக்காக இல்லை, ஒரு நார்மலாக ஒரு தமிழ்நாடோட சவுத்தில் அரசு பள்ளியில் படித்து கடின உழைப்பால இன்னைக்கு இந்தியாவோட இந்த உயரிய பதவியான இந்தியன் ரெவன்யூ சர்வீஸை வந்து அட்டைன் ஆனாங்க. ஸோ சாருடைய ஹார்ட் ஒர்க் தான் அந்த ரிவார்டு அவர் கொடுத்துருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஒர்க்கிங் எஸ் ஏ ஜாயிண்ட் கமிஷனர் இன் மும்பை. மும்பையில் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் இன்கம் டேக்ஸை ஒர்க் பண்ணுறாங்க. சரியா அண்ட் டியூரிங் இஸ் கெரியர் ஆல்சோ அவருடைய அப்ரைட்னஸ்க்காக வந்து நிறைய ரெக்கக்னேஷன் சார் பெற்றிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கெரியர்ல அவரு எந்த இடத்துக்கு போகணும்னாலும் அவர் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, அவருக்கான அங்கீகாரத்தை அரசு இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஆக்சுவலா எலக்ட்ரல் ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, ரைட்டா, ஸோ இன்வெஸ்டிகேஷன் விங்ல அவங்க ஒர்க் பண்ணும் போதும் சரி, ஸோ பல்வேறு விதமான சேலஞ்சஸ் சார் பார்த்துருக்காங்க. அண்ட் ஸ்டில் ஹிஸ் tenure is continuing. So sir is going to give us a few orientation related to UPSC as well as money laundering அப்படின்னா என்ன. ஆக்சுவலா அதான் ப்ராக்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம நிறைய பேர் வந்து தியரிட்டிக்கலா பார்த்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க டைரக்டா பாக்குறதுனால ஸோ ப்ராக்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹி இஸ் கோயிங் டு ஷேர் வித் அஸ். ஸோ ஐ எம் லீவிங் த டயஸ் டு மிஸ்டர் சுரேஷ் பெரியசாமி ஐஆர்எஸ். ப்ளீஸ் கேரி. Thank you, Mr. Venkatesh Kumar, for the brief introduction about me. Okay, so he exaggerated us, that's all. If you work with confidence, you can achieve anything. That's all. This is a mantra. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன், நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். இப்போ நாங்களாம் என்னென்னா எவ்ரி வீக் எங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸோ இல்லை ஒரு பியூரோக்ராட்ஸோ இல்லை அதர் ஃபேக்கல்ட்டி யுவர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸோ என்னென்னா வாரம் ஒரு முறையோ இல்லை வாரம் இருமுறையோ தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுவோம். ஆனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள பயம் வந்து போயிடும். பயம் போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன நீங்கள் வந்து சக்ஸஸோடைய ஜேர்னியில் வந்து போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் உங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மணி லாண்ட்ரிங். உங்களுக்கு ஒரு 3 கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் பிளாக் மணி, வாட் இஸ் ஃபேக் கரன்சி, வாட் இஸ் ஹவாலா. பிளாக் மணி கருப்பு பணம், ஃபேக் கரன்சி கள்ளப்பணம், ஹவாலா பணம் மோசடி. இந்த 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும் கண்டிப்பாக வந்து. இப்போ பிளாக் மணின்னா என்ன அப்படின்னா என்ன சார், கருப்பு பணம்னா கருப்பாக இருக்குமா சார் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஜெனரலாக இது வந்து கருப்பாக இருக்காது. இது வந்து டேக்ஸ் எவேஷனான மணி, அதாவது டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே உள்ள வராத ஒரு மணி தான் வந்து பிளாக் மணி. ஜென்ரலாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோமோ அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ டேக்ஸ் கட்டினா தான் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லீகலைஸ் ஆகும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட் போகும், மீதி உள்ள மணி நம்மளுக்கு லீகலைஸாக நம்ம அதை எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு புக்ஸ் வாங்க போகிறோம், இல்லை கடைக்கு ஒரு சாப்பிட போகிறோம், இல்லை வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எங்கே ஹோட்டலுக்கு போகிறோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு டேக்ஸ் இருக்குது. அந்தந்த இன்ஸ்டியூஷன் அந்தந்த பிஸ்னஸ் என்டர்பிரினர் என்ன பண்ணுவார்னா அவங்களோட ஓன் கெப்பாசிட்டியில், அவங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிலும் சரி இல்லை அவங்களோட என்டர்பிரைசஸ் கெப்பாசிட்டிலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து லீகலைஸ் மணி ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் யூ பே த டேக்ஸ், இட்ஸ் அ லீகலைஸ் மணி. சிலவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணாமலே என்ன பண்ணுவாங்க, கையில் வந்து கேஷாக வச்சுருப்பாங்க. அதுதான் கால்டு பிளாக் மணி, கருப்பு பணம்னு சொல்கிறது.
இந்த கருப்பு பணம் என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிடுற கரன்சி நோட்டு தான். அதில் எல்லாமே இருக்கும். அந்த மிடில் வந்து ஒரு ஒரு என்னென்னா ஒரு கிளிட்டரிங் ஒரு இது இருக்கும்ல, த்ரெட்டு மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் இதில் வந்து பின்னால் வந்து மகாத்மா காந்தியோட இமேஜ் இருக்கும். ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸும் ஆர்பிஐ சொல்கிற எல்லா ஃபியூச்சர்ஸ்க்கும் அந்த நோட்டில் இருக்கும். ஸோ அது வந்து ரியல் மணி தான் ஆக்சுவலி. ஆனால் அவங்க என்ன அது டேக்ஸ் கட்டாமல் அது இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறோம், பிளாக் மணி, கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கருப்பு பணத்துக்கும் ஃபேக் கரன்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கருப்பு பணத்துக்கும் கள்ள பணத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம நாட்டோட எக்கனாமியை சீர்குலைக்கிறதுக்காக அந்நிய சக்தியோட உதவியோட பண்ணுற பணம் தான் கள்ள பணம். நம்ம பண்ணுற அதே 2000 நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு என்ன பண்ணுவாங்க, அதே சைஸ் இருக்கும், அதே கலரில் இருக்கும், அதே நம்பர்ஸ்லாம் இருக்கும், அதே சயின்ஸ்லாம் இருக்கும். ஒரு சில மைன்யூட் ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்தா அதை பண்ண முடியாது, தெரியாது. அந்த அளவுக்கு சில மைன்யூட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் அதில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த த்ரெட்டில் வந்து இருக்காது. அதே மாதிரி பிளைண்ட் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் பண்ணுறதுக்கு சில இது வந்து நம்ம கரன்சி நோட்டில் இருக்கும். அவங்களுடைய இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 50 ரூபீஸ் நோட்டா, 100 ரூபீஸ் நோட்டா, இல்லை 500 ரூபீஸ் நோட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு இது இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் இதில் வந்து காந்தியோடது இருக்காது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 பேப்பரை வச்சு 2 பேப்பரை ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த த்ரெட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கள்ள பணம். நம்ம கரன்சியே மாதிரியே இருக்கும், ஆனால் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணியிருக்காது. வெளிநாட்டு சதிகாரர்கள் நம்ம கண்ட்ரியில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக, நம்ம எக்கனாமியை டவுன் பண்ணுறதுக்காக, இப்போ பார்த்தீங்க இல்லையா ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துட்டு இருக்குது, எக்கனாமிக் கிரைசிஸ். இந்த ஒன்லி அவங்களுக்கு ஒரே ஒரு எக்கனாமி என்னென்னா, தே ஹாவ் டிபெண்டட் 75%, நியர்லி 75% பேஸ்ட் ஆன் தி டூரிசம் செக்டார். ஸோ கொரோனா வந்ததுனால என்ன, யாருமே இந்த ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு டூரிசம் போகலை. ஸோ டூரிசம் போகிறதுனால என்னாச்சு, அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே, டூரிசம் ரிலேட்டட் பிஸ்னஸ் எல்லாமே டல் ஆயிடுச்சுது. அதனால எக்கனாமிக் கிரைசிஸ். அவங்கள்ட்ட ரிசர்வ் இல்லை, ஏதாவது இம்போர்ட் பண்ணி மெடிசின்ஸ் இல்லை வந்து அவங்களுக்கு ஃபியூல் இது பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ரிசர்வ் இல்லை, கவர்மெண்ட்டில் இல்லை. அதனால என்னாச்சு, அப்படியே இதாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம ரெகுலர் ஒயிட் கரன்சியோட இந்த கள்ள பணத்தை விட்டு நம்ம எக்கனாமியை சீர்குலைக்கிறதுக்காக பண்ணுறது தான் கள்ள பணம். இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணாது, நம்ம கண்ட்ரியோட எக்கனாமியை வந்து சீர்குலைக்கிறதுக்காக அந்நிய சக்திகள் பண்ணலாம். எந்த கண்ட்ரினாலும் பண்ணலாம், டெவலப்ட் கண்ட்ரியும் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் உள்ள கண்ட்ரியும் பண்ணலாம், இல்லை ஏதாவது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஹெல்ப் வச்சு அவங்க வந்து பண்ணுறது தான் கள்ளப்பணம், ஃபேக் கரன்சி. இது வந்து நம்ம கரன்சியே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் சில மைன்யூட் ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்காது. நார்மலான பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆனால் பணம் வாங்குறவங்க, பேங்க்ல உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா நோட்டை டச் பண்ணோன்னே சொல்லிடுவாங்க இது வந்து ஃபேக் கரன்சி, கள்ளப்பணம் அப்படின்னு சொல்லி. ஸோ கருப்பு பணம், கள்ளப்பணம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஹவாலா. ஸோ ஹவாலானா என்னது, ஹவாலானா என்னது அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற கள்ளப்பணம், இப்போ இங்கே ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்காரு சென்னையில், அவர்கிட்ட வந்து ஒரு 1 crore கேஷ் இருக்குது. வீட்டில் வச்சுருக்க முடியாது, ஏன்னா இப்போ திடீர்னு வந்து இன்கம் டேக்ஸ்லையோ இல்லை வேறு ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையோ ஏதோ என்கொயரிக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு 1 crore ரூபி அவங்க 1 crore வந்து வீட்டில் இருக்குது. வீட்டில் இருக்கும்போது பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதனுடைய சோர்ஸ் என்னன்னு கேட்பாங்க, வெதர் இட் இஸ் டிஸ்க்ளோஸ்டு டு இன்கம் டேக்ஸ் ஆர் நாட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தே வில் சீஸ் த அமௌண்ட். அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீடிங்ஸ், பெனால்ட்டி ப்ரொசீடிங்ஸ், ப்ராசிக்யூஷன்லாம் அவர் மேலே இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து எனக்கு வந்து நீங்கள் ஃபாரினில் கொடுக்கணும், டாலரில் கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து சுவிஸ் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிடுவேன். சுவிஸில் டெபாசிட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க சுவிஸ் பேங்க்கில். அது வந்து அவங்க அஷூரன்ஸ் கொடுத்து தான். அதனால தான் நிறைய ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள இந்த மாதிரி பிளாக் பண்ணி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுவிஸ் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறது. இல்லைன்னா அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதிலோட அக்கௌண்ட்டில் போடுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சென்னையில் ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கார், அவர் வீட்டில் 1 crore இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு புரோக்கரை வந்து, ஹவாலா புரோக்கர் வந்து காண்டாக்ட் பண்ணுறாரு, எனக்கு 1 crore இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 1 crore ஈக்குவலான டாலர் வேல்யூ என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து சுவிஸில் கொடுக்கணும், சுவிட்சர்லாந்தில் அங்கே கொடுத்தீங்கன்னா நான் சுவிஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் அப்படிம்பாரு. ஹி இஸ் ரெடி டு பே 10% கமிஷன்ஸ். ஸோ இங்கே உள்ள பணம் வந்து என்ன போகுது, இவரோட ஓன் அக்கௌண்ட்டில் அங்கே போயிடுது. இப்போ துபாயில் இருக்காங்க, இல்லை வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்காங்க,
இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கேரளாவில் நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு 20,000 ரூபா செலவு இந்தியன் கரன்சியில். அங்கே வந்து தினார் நம்ம நிறைய மாதிரி கரன்சி, லோக்கல் கரன்சி இருக்குது. ஆனால் இந்தியன் வேல்யூவில் மாதத்துக்கு 20,000 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, மாதம் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, இல்லை அவங்க குழந்தைகள் இருப்பாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பணும். பேங்க் மூலமாக அவங்க வந்து அனுப்பிக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணும், தே ஹவ் டு பே சம் சார்ஜஸ். அது வந்து 20% இருக்கும், 100க்கு 20 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். இதே நம்ம ஊரில் இருக்கிற ஹவாலா புரோக்கர்ஸும் அங்கேயும் ஒரு செட் ஆஃப் ஹவாலா புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள போய் அப்ரோச் பண்ணுவாங்க. நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோம், 10% கொடுத்தா போதும், 100க்கு 10 ரூபா கொடுத்தா போதும் அப்படிம்பாங்க. அப்போ தே ஆர் வெரி ஹாப்பி. 20 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 10 ரூபா கொடுத்தா போதும்னா 10 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட் தானே. ஸோ பேங்கிங் சேனலில் வராமல் என்ன ஆகும், இந்த மாதிரி ஹவாலா ஆப்ரேட்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஹவாலா ஆப்ரேட்டர்கிட்ட கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதை எம்ப்ளாயி மாதிரி ஒரு 10, 20 பேர், 100 பேர் அப்படி நிறைய பேர் பணம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்குள்ள ஹவாலா ஆப்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இங்கே ஒருத்தர் 1 crore வாங்கினார்ல, இந்த 1 crore இவர் வந்து அனுப்ப மாட்டார், இவர் கையில் தான் வச்சிருப்பார். இவருக்கு காண்டாக்ட் வந்தோடனே இந்த 1 crore என்ன பண்ணுவார், இவர் இங்கே வந்து இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உள்ள அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார். இவர் என்ன பண்ணிடுவார், நீங்கள் அங்கே கலெக்ட் பண்ண மணியை டாலராக கன்வெர்ட் பண்ணி இவரோட அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்க, அவர் அங்கே பே பண்ணிடுவார். ஸோ இதுதான் ஹவாலா ரூட். பணம் எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஆனால் ஹவாலா புரோக்கர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்க மூலமாக என்ன ஆகுது, பணம் வந்து எங்கே போய் சேரணுமோ கரெக்டாக போய் சேர்ந்தது. ஸோ இதுதான் ஹவாலா. ஸோ இதுவும் வந்து இஸ் நாட் குட் ஃபார் அவர் எக்கனாமி, ஏ குட் எக்கனாமி. ஸோ கருப்பு பணம், கள்ளப்பணம், ஹவாலா. ஓகே, இது 3 கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னா மணி லாண்ட்ரிங். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், லாண்ட்ரி, அம்மா லாண்ட்ரி துணி போட்டி அம்மா அப்படின்னு கேட்போம். லாண்ட்ரினா என்னது, நம்ம டர்ட்டி கிளாத்ஸை வந்து கொடுத்து அதை வந்து மறுபடியும் வாஷ் பண்ணி பியூர் குளத்தாக வரதான் லாண்ட்ரி. ஸோ லாண்ட்ரி, மணி லாண்ட்ரிங்னாலும் அதான், ஒரு டர்ட்டி மணியை வந்து போயிட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பியூர் மணியை கன்வெர்ட் பண்ணுறது தான் மணி லாண்ட்ரிங். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி லாண்ட்ரிங்? Concealing or disguising the identity of illegally obtained proceeds. அந்த மணி, பிளாக் மணி எங்கேருந்து வந்துடுது, எந்த சோர்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை வந்து என்ன பண்ணும், யாருக்கும் தெரியாமல் மறைக்கிறதுக்காக பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் என்னது, மணி லாண்ட்ரிங். ஸோ கன்சீலிங் ஆர் டிஸ்கைசிங் தி ஐடென்டிட்டி ஆஃப் illegally obtained proceeds so that it appears have originated from legitimate source. யாருக்குமே தெரியாது இங்கே அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஸோ அது பண்ணுறது தான் மணி லாண்ட்ரிங். ஹைட் அண்ட் டிஸ்கைஸ் த சோர்ஸ். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? attempt to avoid prosecution, conviction and confiscation of the criminal funds. இப்போ சப்போஸ் இந்த மணி வந்து இல்லீகல் சோர்ஸ்லேருந்து வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, either income tax, enforcement directorate or any other legal organization including police, அவங்க என்ன பண்ணுவாங்க, they will seize the amount. நீங்களும் டெய்லி இதில் பார்த்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்களே, ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து 45 லட்சம் வச்சுருந்தாரு. பார்த்தா வந்து லுக்கா ஒரு என்ன ஒரு லேபர் மாதிரி இருக்கும். ஆனால் அவர் கையில் ஒரு 45 lakhs இல்லை 50 lakhs இல்லை 1 crore. எக்மோர் ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், ஒரு பேக் வச்சுருப்பாங்க, உள்ளுக்குள்ளே பணம் இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட சோர்ஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு சோர்ஸ் சொல்ல தெரியாது, அது பிளாக் மணி. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே சீஸ் பண்ணி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிடுவாங்க. மோஸ்ட்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரைமையும் டீல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இந்த கிரைமை மணியோட சோர்ஸ், டேக்ஸ் எவேஷன் மணியை டீல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. அவரை கூப்பிட்டு உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்தது அப்படிம்பாங்க. அவர் சோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணனா whether it is accounted or not accounted. If it is accounted, he has to prove. Not accounted என்ன பண்ணுவாங்க, சீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராசிக்யூஷன்ஸ், பெனால்ட்டி சார்ஜஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ டு அவாய்ட் ப்ராசிக்யூஷன் ஆர் கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் மணி,
they will do money laundering. ஸோ பிளாக்கை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, டர்ட்டி மணியை குட் மணியை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் மணி லாண்ட்ரிங். IMF-ஓட ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 2 to 5% ஆஃப் ஜிடிபியில் வந்து இந்த லாண்டர்ட் மணி வந்து இருக்குது. 2 to 5%. டெய்லி பார்த்தீங்கன்னா 800 பில்லியன்லேருந்து 2 ட்ரில்லியன் வரைக்கும் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு கம்ப்ளீட்டாக. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு மட்டும் புதுசு இல்லை, வேர்ல்டுலேயும் இருக்குது. அப்போ எப்போ ஆரம்பிச்சது இந்த கான்செப்ட்? ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி மணி லாண்டரிங்னா தெரியாது. 1930s போனீங்கன்னா இங்கே யூஎஸில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிஷன்ஸ். அங்கே எப்போவே வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் நம்ம ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில் வெதர் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்னென்ன எப்போவுமே வந்து லிக்கர் வந்து நிறைய எடுத்துப்பாங்க அவங்க. அது தட் இஸ் யூஷுவல். ஆல்மோஸ்ட் 70 to 80-90% வரைக்கும் வீட்டில் எல்லாருமே லிக்கர் சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே வந்து ப்ராஹிபிஷன், இதில் வந்து மணியை வந்து இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுவாங்க. 1930s தான் அப்போ தான் யூஎஸ் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சான். ஸோ ப்ராஹிபிஷன் மூலமாக நிறைய பணம் வந்து என்ன ஆகுது, பிளாக் மணி வந்து ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அங்கே செக் வச்சாங்க, எல்லாம் லீகலைஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நம்ம டாஸ்மாக் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா யாருனாலும் வந்து அந்த இது அவுட்லெட் வச்சுக்கலாம். அவங்க ஓனாக அவங்களே வந்து காய்ச்சிக்கலாம். லிக்கர்ஸ் வந்து லோக்கல் லிக்கர்ஸ் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே சேல் பண்ணுவாங்க. இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு எலைட் டிஸ்லரிஸ்லேயும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடு டெப்டி கலெக்டர் ரேங்கில் வந்து ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்கள டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ குவான்டிட்டி தான் எடுத்து கொடுப்பாங்க, இவ்வளோ குவான்டிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து டாஸ்மாக் இருக்கிறதுனால என்டையர் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும், நேரே வந்து டாஸ்மாகோட டெப்போக்கு தான் வரும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே கண்ட்ரோல் இல்லாதனால என்னாச்சுன்னா நிறையா குடிக்கிறதுனால இந்த மாதிரி 1930s பீரியடில் வந்து என்னென்ன ப்ராஹிபிஷன் மூலமாக நிறைய பணம் வந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அந்த கவர்மெண்ட்டில் ஏதாவது நம்ம ஒரு 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 பாலிசி எடுத்துகிட்டு வரணும், அதை வந்து கர்டைல் பண்ணுறதுக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பாலிசி எடுத்து வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தே ஆர் பேயிங் த டேக்ஸ். அந்த ப்ராஹிபிஷனுக்கு என்னென்ன டேக்ஸ் வருதோ அப்படி பே பண்ண ஆரம்பித்தாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1980s ட்ரக் டிராஃபிக்கிங், மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா, இந்த ஏரியாவில் வந்து எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே வந்து நார்த் அமெரிக்காவுக்கு நிறைய ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. இப்போ கூட சப்ளை பண்ணுறாங்க ட்ரக்ஸ். ஏன்னா அவங்க தான் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க, இல்லீகலாக பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக யூஎஸில் ஒரு இது நடந்தது. ஒரு பெரிய கண்டெய்னர் பாக்ஸில் வந்து இது வந்து இதுக்கு வந்துருக்கு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அது ஆக்சுவலாக என்ன பண்ணோம், அவங்களுடைய வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ வர வேண்டியது அந்த கண்டெய்னர் கன்சைன்மெண்ட்டு மாறி வந்து ஃபுல்லாகவே ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் அது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து யூஎஸில் வந்து பிடிச்சி அவங்க வந்து இது எடுத்தாங்க. எப்படியுமே அக்ராஸ் த பார்டரில் தான் நிறைய நடக்கும். ஏன்னா சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கனாமி வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கஞ்சா செடி வளர்த்து அதுலேருந்து வர ப்ராடக்ட்ஸை வந்து விற்றா தான் அவங்களுக்கு வந்து நிறைய டான்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி தான் நிறைய படம் எடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ் மூவிஸ் எப்படி எடுத்து அதை பெரிய டானாக காமிச்சிருப்பாங்க. ஸோ 1980s வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் மூலமாக வந்தது. ஸோ இதனால் என்ன பண்ணாங்க, டெவலப்ட் கண்ட்ரீஸில் உள்ளவங்க இதை வந்து நம்ம கர்டைல் பண்ணோம், மறுபடியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 1989 வந்து G7 நேஷன்ஸ் எல்லாரும் சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இல்லை உங்கள் கண்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாங்க. சில கண்ட்ரிஸ் கேட்டாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரிக்கும் அப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. சில கண்ட்ரிஸ் கேட்டாங்க, சில கண்ட்ரிஸ் கேட்கல, அப்படியே போயிட்டு இருந்தது. மறுபடியும் 2001 செப்டம்பர் 11 ட்வின் டவரை வந்து கிராஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் யூஎஸ் வந்து பயங்கரம் மறுபடியும் என்ன பண்ணா விழிச்சுக்கிட்டான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏன்னா ஃபுல்லாகவே என்ன பண்ணா அந்த இல்லீகல் மணியை என்ன பண்ணாங்க டெரரிஸ்ட் கொடுத்து அதன் மூலமாக என்ன பண்ணாங்க ட்வின் டவர் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அவன் முடிச்சிட்டான். இனி இதுக்கு மேலே நம்ம தூங்கக்கூடாது, தூங்குனா என்டையரையும் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு 2002 மறுபடியும் என்ன பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரிலையும் இன்க்ளூடிங் இந்தியா. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க மணி லாண்ட்ரிங் பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. PMLA, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 தான் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாஸ் பண்ணுறோம் பார்லிமெண்ட்டில். இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பாஸ் பண்ணுறோம். அவங்க அப்போ தான் ப்ளேம் பண்ணுறாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் HSBC, BNP பரிபாஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு 1000 கோடிக்கு பெனால்ட்டி போட்டிருப்பாங்க யூஎஸில். ஏன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான் என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு பீனலைஸ் பண்ணாங்க. நம்மளுடைய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ப்ரொவிஷனை பார்த்தீங்கன்னா எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், இன்டர்மீடியரி இன்க்ளூடிங் ஆர்பிஐ, ஆல் ப்ரைவேடைஸ் பேங்க்ஸுக்கு சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மணி லாண்ட்ரிங் ஆக்ட் நான் இதை ஃபுல்லாக பார்க்கல, அதில் உள்ள முக்கியமான கீ ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கா ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களோட பேங்கோட லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். தே ஹாவ் டு ஃபாலோ. ஸோ அப்படி வந்தது தான். அதுக்கப்புறம் தான் என்னது மணி லாண்ட்ரிங்கோட இது வந்து அப்படி வந்தது. ஸோ ஹவ் இட் ஒர்க், எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து பிளாக் மணியை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸில் பண்ணுறாங்க. 3 ஸ்டேஜஸ்: பிளேஸ்மெண்ட், லேயரிங் அண்ட் இன்டெகிரேஷன்ஸ். ஸோ வாட் இஸ் பிளேஸ்மெண்ட்? பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, புட்ஸ் த மணி, இந்த மணி இருக்கு இல்லையா, இல்லீகலி ஆப்டைன்டு மணி, இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் பிளேஸ் பண்ணணும். இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன அமௌண்ட்டாக கேஷ் டெபாசிட் பண்ணுவாங்க. நிறைய அக்கௌண்ட்ஸில் 10,000, 20,000, ஏன்னா 50,000 வரைக்கும் நீங்கள் கேஷ், 49,999 வரைக்கும் கேஷ் டெபாசிட் பண்ணிங்கன்னா பேங்க் அவங்கள ஒன்றுமே கேட்காது. 50,000 கிராஸ் பண்ணும் போது தான் ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் பேன் நம்பர், இல்லைன்னா யூ ஹவ் டு ஃபில் அ ஃபார்ம் 60A. யூ ஹவ் டு ஃபில் அ ஃபார்ம், வாட் இஸ் அ சோர்ஸ், வேர் ஐ ஹவ் ஏர்ன்டு திஸ் மணி அப்படின்னு கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, 10,000, 20,000 இந்த மாதிரி மணியை வந்து நிறையா டெபாசிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு கம்பெனிக்கு என்ன பண்ணுவாங்க, மணி ஆர்டர் எடுப்பாங்க அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி, ட்ராவலர்ஸ் செக்ஸ். ஸோ தீஸ் ஆர் த மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்க, அந்த மணி அப்படியே உள்ள பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இல்லீகலாக உள்ள மணி வந்து இப்போ என்னாச்சுது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் உள்ளுக்குள்ளே வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் தி மணி லாண்ட்ரிங். ஸோ செகண்ட் ஸ்டெப் லேயரிங். ஸோ இந்த ஆரிஜின் வந்து இப்போ தெரியக்கூடாது. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் 20,000 போட்டாங்க, கேஷில் டெபாசிட் ஆயிருக்கு, எங்களுக்கு வரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவோம், நாங்கள் இதை மாதிரி ஒரு டெபாசிட் நிறையாவே இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க, சார் உங்களுடைய பேங்க் ஸ்டேட் எப்போவுமே ஸ்க்ரூட்னி பண்ணும்போது, நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்க்ரூட்னி பண்ணும்போது கேட்போம், பார்த்தா நிறைய கேஷ் டெபாசிட் இருக்கும், 20,000, 30,000 அப்படின்னு. ஒரு வருஷத்தில் 2,50,000க்கு மேலே வந்து கேஷ் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹவ் டு பே டேக்ஸ். அது வரைக்கும் தான் என்ன டேக்ஸபிள் லிமிட் கிடையாது, அதுக்கு மேலே போனீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே இருக்கும்போது அவங்களுடைய சோர்ஸ் கேட்போம். எப்படி சார் சோர்ஸ் பண்ணீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணேன், என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க, இல்லை நாங்கள் வந்து இது வெஜிடபிள்ஸ் வெண்டராக இருந்தோம், இல்லை எதுக்காவது நாங்கள் வந்து சின்ன ஏதாவது ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கோம், மொபைல் ரிப்பேர் ஷாப், இல்லை கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கோம், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ், அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷாப் வச்சுருப்பீங்க, ஒரு ஷாப்புக்கு வந்து என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் லீகலாக வந்து என்னென்னா லோக்கல் டேக்ஸ் பே பண்ணி அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அந்த வெண்டாஸ்லாம் வாங்க மாட்டாங்க, நம்ம தள்ளுவண்டியில் வச்சுருக்காங்க இல்லையா, இவங்களாம் வந்து எந்த இதுவும் வாங்க மாட்டாங்க. ஆனால் 2,50,000 மேலே போனால் தே ஹாவ் டு பே டேக்ஸ். ஸோ இதுக்கு சோர்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏதாவது எவிடன்ஸ். இஃப் த அசஸிங் ஆஃபீஸர் சாட்டிஸ்ஃபைட், ஓகே, ஹி வில் லீவ் ஹிம், அதர்வைஸ் ஹி வில் அசஸ் தி உங்களோட இன்கம் வந்து இது வந்து இல்லீகலாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய சோர்ஸ் வந்து ஹஸ் நாட் பீன் எக்ஸ்பிளைன்டு ப்ராப்பர்லி, அதனால் உங்களை டேக்ஸ் பண்ணுறோம், உங்களுக்கு பீனலைஸ் பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்களாம் வந்து ஃபீஸ் பே பண்ணி கொடுக்குறீங்க இங்கே இந்த இன்ஸ்டியூஷனுக்கு இல்லையா, ஆனால் பில் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் பே பண்ணால் அப்படியே வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க அவங்களோட அக்கௌண்ட்டில், இன்ஸ்டியூட்டோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க. இதை மாதிரி இந்த இயர் ஃபுல்லாக நடக்கும்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த முருகன் 30,000 புக்ஸுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம், நம்ம ட்ரைனிங் எவ்வளோ வாங்கியிருக்கோம், கவிதா 25,000 வாங்கியிருக்கோம், எல்லாமே அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கான டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க, ஜிஎஸ்டியில் பே பண்ணோம் ட்ரைனிங்கான இதுக்கு. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸில் அவங்க வரவு செலவு போக நெட் ப்ராஃபிட் நிகர லாபம், அதுக்கு வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இல்லீகலி அப்டைன்டு மணியை வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம், லேயர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சோர்ஸ் தெரியக்கூடாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, வேற ஒரு அக்கௌண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஆள் காணாமல் போயிடுவாங்க.
அங்கே போயிடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அதர் பேங்கிங் இன்ஸ்டியூஷன் போவோம், இன்னொரு பேங்க்கு போயிடும், இன்னொருத்தரோட அக்கௌண்ட் போகும். இல்லைன்னா இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆப்ஷோர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லேயரிங். ஏன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஆரிஜின் யாருக்கும் தெரியக்கூடாது. எந்த ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க, சரி இங்கேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் தானே இருக்குது, அப்போ வந்து விட்டுடலாம், இது வந்து லீகலைஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி போனாலும் தெரியும், அந்த அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ தான் ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் மூலமாக என்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து பணம் வருதோ அதை வந்து அப்படி என்ன பண்ணிடுறாங்க, அப்படி மறைச்சிடுறாங்க, யாருக்குமே தெரியாது. திஸ் இஸ் கால்டு லேயரிங். ஸோ பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை ஃபாரின் அக்கௌண்ட்டுக்கு போகுது, இல்லை வேற ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இப்படி வந்து லேயரிங் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெக்ரேஷன். அந்த மணியை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க, இல்லை மறுபடியும் அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டெக்ரேஷன்ஸ். ஸோ ஒரு மணி, பிளாக் மணி, கருப்பு பணம் வந்து இப்போ வந்து என்னது, செலவை செய்யப்பட்ட பணமாக மாறுகிறது. இந்த ப்ராசஸ் தான் என்னன்னா மணி லாண்டரிங். I had guidance for prelims, mains and interview preparation from Impact IAS Academy. நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியில் கடந்த 20 வருஷமா த்ரூ அவர் பர்சனல் மென்டரிங் பல்வேறு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கும். இது நம்ம ரிசல்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். Venkatesh sir was my personal mentor. என்னோட மென்டர்ஸ் வெங்கடேஷ் சார், இம்பாக்ட் அகாடமி, அவங்க வந்து எனக்கு ஜென்ரலா சிவில் சர்வீஸ்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இதுதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது அந்த சார் தான். So to attain your goal through our excellent coaching, join Impact IAS Academy. Thank you.